ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு காலத்தில் பொன்னம்பலம் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகர் எல்லாருக்குமே வில்லனாக நடிச்சிருக்காரு. தமிழில் மட்டும் கிடையாது, தெலுங்குலையும் பல படங்கள் மூத்த நடிகர்களுக்கு வில்லனாக நடிச்சிருக்காரு. பா வில்லன் கேரக்டர்ப்பா கூப்பிடுங்கப்பா அந்த பொன்னம்பலத்தை அப்படின்ற மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ படங்களில் வில்லன் கேரக்டரில் நடிச்சிருப்பாருங்க. அவ்வளோ கட்டுக்கோப்பான உடல் பலம் வச்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவர் இருக்க நிலைமையை பார்த்தா நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவருக்கு சிறுநீரக தொற்று காரணமாக சில மாதங்களுக்கு முன்னாடி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிரமாக சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது இவருக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சிரஞ்சீவி, சரத்குமார், தனுஷ், நிழல்கள் ரவி, மோகன், கமலஹாசன், சிம்பு, KS ரவிக்குமார் போன்ற பல பிரபலங்கள் தனக்கு உதவியதா அப்பவே சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய கெட்ட நேரமோ என்னவோ தெரியல, மறுபடியும் சிறுநீரக தொற்றின் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்காரு. தன்னுடைய உடல் நலம் மோசமடைவதை குறித்தும் மேலும் தனக்கு இந்த நடிகர்களாம் இதுக்கு முன்னாடியே உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்றது குறித்தும் ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த வீடியோவை உங்களுக்கு காட்ட முடியல. இது மட்டும் இல்லாமல் இந்த நிலைமையிலையும் எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, மேலும் என்னுடைய உடல்நலம் தேறி வருவதற்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பார்த்து பயந்த ஒரு வில்லன் நடிகர் தற்போது இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. உண்மையிலே அவர் மீண்டும் அந்த பிரச்சனையிலிருந்து பூரண குணமடைந்து வெளியே வரணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.